வணக்கம். சவுக்கு சங்கர் மேல குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு. இந்த குண்டர் சட்டத்தில என்ன விஷயம் அப்டின்னா, 1 வருஷத்துக்கு நீங்க ஜெயில்லேருந்து வெளில வர முடியாது. ஒரு 6 மாசம் கழிச்சு தான் நீங்க ஒரு பேனல பார்த்து தான் நீங்க பெயிலுக்கே அப்ளை பண்ண முடியும். அப்பதான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த சவுக்கு சங்கர் மேல குண்டர் சட்டம் பாயிற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. சவுக்கு சங்கரை பொறுத்தவரை தடை செஞ்ச போதைப் பொருளை வச்சிருந்தது. சைபர் கிரைமுக்கு கீழே சமூக வலைதளங்களை பெண்களை ஆபாசமா கொச்சைப்படுத்தி பேசுறது, பரப்புறது, அப்புறம் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இதுதான் முக்கியமான காரணங்கள். இரண்டாவதா சொன்னது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நம்ம அவர் முதல்ல கைது செய்யப்பட்டார் இல்லையா 2022ல. அதை கொஞ்சம் பார்க்கணும். சவுக்கு சங்கர் 2022 ஜூலைல ஒரு இன்டர்வியூல இந்த சட்டத்துறையை பற்றி ஊழல் குற்றச்சாட்டுகளோடு நிற்காம சில மாவட்ட நீதிபதிகள் அழகான விதவைகளை நியமிச்சு நீதிபதிகள் அவங்களுடைய இச்சைக்காக தப்பா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது கோர்ட்ல வரவும் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் 6 மாசத்துக்கு சிறை தண்டனை விதிக்கிறார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தண்டனையை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணி தான் அவர் வெளில வராரு. விடுதலையாகி வெளில வரல. ஆக அன்னைக்கும் சவுக்கு சங்கர் சிறைக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீதிபதிகளையும் நீதிபதி சார்ந்த பெண்களையும் தரைக்குறைவா மிக மோசமா கொச்சையா பேசினது தான் முக்கியமான காரணம். திமுகவுடைய குற்றச்சாட்டுகளுக்கோ விமர்சனங்களுக்கோ இல்லை. ஆனால் சவுக்கு சங்கர் என்ன பண்றாரு, சிறையிலேருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு திமுகவை பயன்படுத்திக்கிறார். அதுக்கு நாம் தமிழர் கட்சி உட்பட மற்ற கட்சிங்க எல்லாரும் அவர் சொல்றதை தலையாட்டிக்கிட்டு ஆமாஞ்சாமி போடுறாங்க. ஆனால் அப்பையும் சரி இப்பையும் சரி திமுகவுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ கைதானப்ப சவுக்கு சங்கர் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு இருந்துச்சு. அதோடு சேர்ந்து இன்னொரு 5-6 வழக்கும் அவர் மேலே சேர்த்து போடப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் எப்படி அவரால் அவ்வளோ ஈஸியாக வெளியில் வர முடிஞ்சது அப்படின்னா ஏதோ ஒரு அதிகார வர்க்கம் அவருக்கு துணை போயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த டயத்தில் பிஜேபியுடைய முன்னாள் மாநில தலைவர் எல் முருகன் அவர்கள் சவுக்கு சங்கருக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்ததாக விமர்சனமும் எழுந்துச்சு. ஆக மொத்தம் அவர் கடந்த முறை சிறையில் இருக்கும்போது பிஜேபியோடைய அதிகார பலத்தில் தான் அவர் வெளியில் வர்றார். இன்னைக்கு பிஜேபி சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அறிக்கை விட்டுட்டு இருக்கு. ஆனால் பிஜேபி தன் பலத்தை நம்பாம ஒரு தற்காலிக ஆதாயத்துக்காக சவுக்கு சங்கர் மாதிரி உள்ள ஆளுங்களை ஆதரிக்குது அப்படின்னா அது பிஜேபிக்கு நல்லதாக அமையும். ஏன்னா அந்த சவுக்கு எல்லா பக்கமும் அடிக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிறைக்கு போயிட்டு அவர் வெளில வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அரசு ஊழியராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் சவுக்கு சங்கருக்கு வர வேண்டிய வருவாயை அரசு நிறுத்தினாங்க. ஒரு அரசு ஊழியராக அவர் சஸ்பென்ஷனில் இருந்தார். பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவர் டிஸ்மிஸும் ஆனார். டிஸ்மிஸ் ஆகும்போது அவருக்கு வரக்கூடிய பணம் வராமல் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஆனது எப்படி? ஜெயிலுக்கு போனால் வருமானம் வருமா? இதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராரு. இதை தொடர்ந்து அதிமுகலேருந்து அவர் அப்ரோச் செய்யப்படுறாரு. அதிமுகலேருந்து சவுக்கு சங்கர் கிட்ட டீலிங் பேசுகிறாங்க. அவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குறாங்க. அதோட சவுக்கு சங்கர் மொத்தமாக அதிமுகவுடைய ஒரு கொத்தடிமையாக மாறிடுறாரு. ஆக மொத்தத்தில் இந்த சவுக்கு சங்கருக்கு கொள்கை சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. யாரை எதிர்த்தா யாருக்கிட்டேருந்து பணம் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே அவர் திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தார். யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக வேலை பார்க்கக்கூடியவர் தான் இந்த சவுக்கு சங்கர். அப்போ சவுக்கு சங்கர் யாரையாவது மிரட்டி விமர்சனம் பண்ணும்போது யாராவது அவருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுருவார். அவருடைய சவுக்கு மீடியாவை ஃபைனான்ஸ் பண்ணது, ஒரு பிரைம் லொக்கேஷனில் அவருக்கு ஆஃபீஸ் அமைச்சு கொடுத்தது, அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உள்ள கோர்ட் செலவுகள் எல்லாத்தையும் அதிமுக தான் பார்த்துக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ்நாட்டில் இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிற இந்த மணல் மாஃபியா கான்ட்ராக்டர்கள் ராமச்சந்திரன், கரிகாலன் இவங்க மேலெல்லாம் சவுக்கு சங்கர் கடுமையாக விமர்சனம் வச்சிருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த மணல் ராமச்சந்திரன் அப்புறம் அந்த மணல் கரிகாலன் அவங்க தரப்புலேருந்து இவர்கிட்ட டீலிங் பேசுவாங்க. டீலிங் பேசின பிறகு அவர் பெரிய அளவில் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல, விமர்சனம் பண்ணுறதை விட்டுறாரு, வாங்குறத வாங்கிட்டார். ஆக மொத்தத்தில் எங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்க இருக்காங்களோ, யாரெல்லாம் பலத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சு தெரியப்படுத்துறதும், பணம் வாங்கின பிறகு டீலிங் முடிஞ்ச பிறகு கைவிட்டுறதும் இதுதான் சவுக்கு சங்கருடைய வேலை. கைதார வரைக்கும் இப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் சவுக்கு சங்கர் அமோகமான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு வந்துருக்கார். இதோட சேர்ந்து அவரை இன்டர்வியூ பண்ண ரெட்ஃபிக்ஸ் ஃபீலிக்ஸ், சவுக்கு சங்கரும் ஃபீலிக்ஸும் நண்பர்கள். சவுக்கு சங்கர் வருமானத்தில் ஃபீலிக்ஸுக்கும் பங்கு இருக்குது. அதனால தான் 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க. அதனால தான் ரெட்ஃபிக்ஸில் சவுக்கு சங்கர் இன்டர்வியூ வரும்போதெல்லாம் இந்த ஃபீலிக்ஸு ஆமாந்தோழரே ஆமாந்தோழரே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட சவுக்கு சங்கருடைய ஒரு கொத்தடிமையாகவே அவர் மாறிடுறார். ஏன்னா 2 பேரும் ஒரே டீலிங் தான். அப்போ சவுக்கு சங்கருடைய வேலை என்ன? யாரையாவது பிடிக்கிறது, அவங்கள விமர்சனம் பண்ணுறது, இந்த திமுக அதிமுகவில் முக்கிய பிரமுகரை யாரையாவது பிடிக்கிறது, அவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ணுறது, அவங்கள மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது, அப்புறம் வாங்க வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்கள விட்டுறது.
ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் சவுக்கு சங்கர் ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் தொழில் அதிபர்களையும் பணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணி வச்சிருந்தார். ரவுடிசம்க்கு இதுதானே அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த ஜி ஸ்கொயரை பற்றி சவுக்கு சங்கர் நிறைய விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை வச்சுருப்பார். அதோடு சேர்ந்து காசா கிராண்டேல சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அங்கே வீடு வாங்கினவங்க எல்லாருக்கும் வந்து சரியான டாக்குமெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து வீதியில் வந்து எல்லாரும் போராட்டம் வேறு பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா சவுக்கு சங்கர் அதை பற்றி வாயே திறக்கல. ஏன்னா காசா கிராண்டேயோடைய எம்டியும் சவுக்கு சங்கரும் நண்பர்கள் டீலிங் பேசி முடிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து சவுக்கு சங்கர் இந்த ஊழலை பற்றி வாயே திறக்கல. கள்ளக்குறிச்சியில் எல்லாருக்குமே தெரியும், இந்த பள்ளி மாணவி வந்து இறந்தப்ப ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த சவுக்கு சங்கரும் இந்த ஃபீலிக்ஸும் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிறாங்க. பள்ளி நிர்வாக அதிகாரிகளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு டீலிங் பேசி முடிக்கிறாங்க, பணத்தை வாங்குறாங்க, வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த பள்ளி மாணவி மேலேயும் அவங்க பெற்றோர் மேலேயும் படுகேவலமாக மோசமாக வந்து அவதூறு பரப்ப ஆரம்பிக்கிறார். அந்த மாணவியை சேர்ந்த குடும்பம் ஒரு இல்லாத குடும்பம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த சவுக்கு சங்கர் வெளியில் வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறார். ஏன்னா பள்ளி நிர்வாகத்தோட டீலிங் பேசி முடிச்சு பணம் வாங்கியாச்சு. இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு சவுக்கு சங்கருக்காக ஆதரவாக பேசுகிறவங்களும் வக்காலத்து வாங்குறவங்களும் நல்லா யோசிக்கணும். அதே மாதிரி தான் ஆர்டிஓவில் ஒரு அதிகாரி வந்து ஊழல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து அதை வந்து வெளியிட்டார். வெளியிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சவுக்கு சங்கர் அதை பற்றி வாயே திறக்கல. ஏன்னா அந்த ஆர்டிஓ அதிகாரி இந்த சவுக்கு சங்கரை சந்திச்சு அவருக்கு ஒரு காரை வந்து அன்பளிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான், அத்தோட வாங்கினது வாங்கியாச்சு, அந்த ஊழலும் மறைஞ்சு போயிடுச்சு. பதிவோட இறுதியாக ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் ஒருத்தர் வந்து சிறைக்கு போனால் அவங்க மேலே நம்ம வந்து அனுதாபப்படுவோம். இப்போவாவது அவர் வந்து திருந்திடுவார், அவருக்கு திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சவுக்கு சங்கர் மேலே எந்த அனுதாபமும் வந்து பட வேண்டிய அவசியமே இல்லை. இதே குண்டர் சட்டத்தில் மற்றவங்களை வந்து கைது செய்யும் போது அவர் வந்து அதை வந்து நியாயப்படுத்தி பேசியிருக்காரு. அவங்கள வந்து உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா மிதிக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த சவுக்கு சங்கர். மற்றவங்க கைது செய்யப்படும் போதெல்லாம் கைத்தட்டி கொண்டாடினவர் அவர். ஆக மொத்தத்தில் யாருக்கும் எந்த விஷயத்துலையும் உண்மையாக இல்லாத இந்த சவுக்கு சங்கர் குற்றங்களை, ஊழல்களை இதெல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரேன் அப்படிங்கிற போர்வையில் ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்குது: பணம், பணம், பணம்.